மோடி தலைமையிலான ஆட்சி உறுதியாக அகற்றப்பட வேண்டும். ஆகவே இந்த வரப்போகிற தேர்தல் ஒரு ஜனநாயக முறையில் நடக்குமா, நடைபெறுமா என்கிற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு எழுந்துள்ளது. நரேந்திர மோடி ஊழல் பற்றி பேசுவதற்கு கிஞ்சிற்றும் அருகதை அற்றவர். எங்களுடைய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று அப்பட்டமாக ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசுகிறார். தமிழ்நாட்டுக்கு 2 முறை வந்தார், மறுபடியும் வரப்போறாராம். எத்தனை முறை வேண்டுமானாலும் வரட்டும். வருவதற்கு தார்மீக ரீதியான எந்த ரைட்டும் அவருக்கு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று இன்றைக்கு செய்திகள் தெரிவிக்கிறது. 14 அல்லது 15ஆம் தேதி வாக்கில் தேதிகள் அறிவிப்பார்கள் என்று தெரிகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவும், நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படவும், எதிர்காலத்தில் ஜனநாயகம் காப்பாற்றப்படவும், மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்படவும், அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் பாதுகாக்கப்படவும், அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படவும் இன்றைக்கு இருக்கிற மோடி தலைமையிலான ஆட்சி உறுதியாக அகற்றப்பட வேண்டும். அகற்றப்படவில்லை என்று சொன்னால் நாடு ஒரு பேராபத்தை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள நான் முன்னர் சொன்ன பிரச்சனைகளை மையமாக கொண்டு இந்தியா கூட்டணி அதற்குரிய ஆக்கபூர்வமான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அது முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற தமிழ்நாடு தான் இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் பெருமுயற்சியை மேற்கொண்ட மாநிலம். குறிப்பாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட முயற்சி ஒரு பெரும் வெற்றியை ஈட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் நேற்றோடு முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது, வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. எந்த சிறு சலசலப்புக்கும் இடமளிக்காத வகையில் மிகுந்த ஒருங்கிணைந்த முறையில் மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 1-2 கட்சிகளுக்கு எந்த தொகுதி என்பது அறிவிக்கப்பட வேண்டும். அது நாளை மறுநாள் அதுவும் சுமூகமான முறையில் முடிவடையும். அதே போல் இந்திய அளவில் டெல்லியில் நல்ல கூட்டணி உருவாகி இருக்கிறது. அது மாதிரி உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி ஒரு நல்ல முறையில் தொகுதி உடன்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை இந்தியா கூட்டணி ஒரு கொள்கை ரீதியாக எதிர்கொள்ளும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வெற்றியை இந்த அணி பெறும் என்பதில் நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல நம்பிக்கை ஊட்டுவதாக செய்திகள் தெரிவிக்கிறது. இத்தகைய தேர்தல் வரப்போகிற இந்த சூழலில், தேர்தல் அறிவிக்கப்படுகிற சூழலில் நம்முடைய தேர்தல் ஆணையத்தில் அங்கம் பெற்றிருந்த அருண் கோயில் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஏன் ராஜினாமா செய்தார், எதற்காக ராஜினாமா செய்தார் என்று அவரும் விளக்கமளிக்கவில்லை. அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. அவர்களும் விளக்கமளிக்கவில்லை. 3 பேர் கொண்ட அந்த குழுவில் ஏற்கனவே ஒரு இடம் காலியாக இருக்கிறது. இப்பொழுது இவரும் ராஜினாமா செய்து விட்டார். இப்பொழுது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணைய தலைவர் மட்டும்தான் இருக்கிறார். மற்ற 2 இடங்களும் காலியாக இருக்கிறது. இது குறித்து, இந்த பிரச்சனை குறித்து இந்த அருண் கோயில் என்பவர் ஏற்கனவே ஒன்றிய அரசில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினார். திடீரென அந்த பொறுப்பு வேண்டாம் என விருப்ப ஓய்வு கொடுத்து விடைபெற்றார். அடுத்த நாளே தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருவது ஒரு பெரிய கேள்வியாக எழுப்பியது. இப்படி திடீரென முதல் நாள் ராஜினாமா செய்கிறார், விருப்ப ஓய்வு பெறுகிறார். அப்படி பெற்றவரை அடுத்த நாளே தேர்தல் ஆணையராக நியமிப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை எழுப்பி உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியது, நல்ல ஒரு ஆலோசனையை வழங்கியது. ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்கிற முறையில் தேர்தல் ஆணைய அந்த குழுவை நியமனம் செய்வதற்கு, தேர்வு செய்வதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவர், பிரதமர் ஒருவர், எதிர்கட்சி தலைவர், இந்த 3 கொண்ட குழுவை அமைத்து இதன் மூலமாக தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது. ஆனால் மோடி அரசாங்கம் தனக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி, நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கிற அந்த பெரும்பான்மை, அந்த மிருக பலத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நேர் எதிராக ஜனநாயகமற்ற முறையில் பிரதமரால் நியமனம் செய்யப்படக்கூடிய ஒன்றிய அமைச்சர், எதிர்கட்சி தலைவர்,
மூவர் கொண்ட குழு அமைக்கப்படும் என சட்டமே நிறைவேற்றிவிட்டார். அந்த மூவர் கொண்ட குழுவில் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும். பெரும்பான்மை யாரு? பிரதமரும் அவரால் நியமனம் செய்யப்படுகிற ஒன்றிய அமைச்சர், அந்த 2 பேரும் தான் பெரும்பான்மை. அப்படியானால் தேர்தல் ஆணையமே எதிர்காலத்தில், தேர்தல் ஆணையம் என்பது யாரோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு தனிப்பட்ட அரசாங்கமத்தாரையோ அமைக்கப்படுகிற அமைப்பு அல்ல. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய அமைப்பு அந்த அமைப்பு. அந்த அமைப்பே இன்றைக்கு கேள்விக்குறி ஆகிவிட்டது. இப்பொழுது ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார், தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மட்டும்தான் இருக்கிறார். ஆகவே பாஜக என்ன விரும்புகிறது என்று சொன்னால், ஒரே ஒரு தேர்தல் தலைவரை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை நடத்தி முடிக்கலாம் என்று கருதலாம். அல்லது அந்த இடத்தை அவசரமாக நிரப்ப வேண்டும் என்கிற முறையில் தனக்கு வேண்டிய 2 அதிகாரிகளை, பிஜேபி RSS கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்களை அது நியமனம் செய்யலாம். ஆகவே இந்த வரப்போகிற தேர்தல் ஒரு ஜனநாயக முறையில் நடக்குமா, நடைபெறுமா என்கிற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு எழுந்துள்ளது. ராஜினாமா செய்த அருண்கோயில் ஏன் ராஜினாமா செய்தோம் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு என்ன காரணம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பிரதமர் நாடு முழுவதும் பிரச்சாரத்துக்கு போகிற பொழுது ஊழலை பற்றி தான் அதிகமாக பேசுகிறார். எனது ஆட்சியில் ஊழல் என்பதற்கே இடமில்லை, மோடி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் என கம்பீரமாக பேசி வருகிறார். ஊழலுக்கு எதிராக பேசுவதை, ஊழல் மீது நடவடிக்கை எடுப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது, எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் தேர்தல் பத்திரம் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்களோ மற்றவர்களோ நன்கொடை கொடுப்பதற்கு ஏற்கனவே ஒரு நெறிமுறைகள் இருந்தது. குறிப்பாக நிறுவனங்கள் 3 ஆண்டு கால லாபத்தில் இயங்கினால் அதிலிருந்து 7% நன்கொடையாக அரசியல் கட்சிகளுக்கு வழங்கலாம் என்று நிபந்தனை இருந்தது. அந்த நிபந்தனை முற்றிலுமாக நீக்கப்பட்டு ஒரு நிறுவனம் லாபத்தில் இயங்கினாலும் நட்டத்தில் இயங்கினாலும் அவர்கள் விரும்பினால் எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்கிற முறையில் சட்டம் திருத்தப்பட்டு தான் இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை கொண்டு வந்து 2018 முதல் இது அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம் அடைந்த கட்சி, 60% ஆதாயம் பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் இது மிகப்பெரிய தவறு, முறைகேடானது, ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடியது, இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, எந்த வெளிப்பட தன்மையும் இதில் இல்லை. ஆகவே இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்கிறது. 2வதாக இந்த பத்திரங்கள் யார் யார் பெற்றால் என்கிற முழு விவரங்களையும் மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தில் வழங்க வேண்டும், ஸ்டேட் பேங்க் வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையம் 13ஆம் தேதிக்குள் வெப்சைட்டில் பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதனால் ஸ்டேட் பேங்க் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, மனு கொடுக்குறாங்கன்னா, ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை அளித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் என்ன முறையில் இது அணுகப் போகிறது என்பது தெரியவில்லை. ஸ்டேட் பேங்கை இப்படி கால அவகாசம் கேட்க சொன்னது யார்? ஸ்டேட் பேங்க் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது, ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ ஒன்றிய அரசாங்கம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஜூன் 30 வரை அவகாசம் கேள் என்று கேட்க செய்து இவர்களும் கேட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் தாங்கள் பெற்ற அந்த நிதி, முறைகேடாக பெற்ற நிதி நாட்டு மக்கள் முன்னால் அம்பலமாகிவிடும் என்கிற அச்சத்தால் இந்த மிகப்பெரிய ஊழலை மூடி மறைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிற நரேந்திர மோடி ஊழல் பற்றி பேசுவதற்கு கிஞ்சிற்றும் அருகதை அற்றவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்க் கொடுத்த அந்த விண்ணப்பத்தை, கால அவகாசத்தை ஏற்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு காலம் தொட்டு பிரதமர் நிவாரண நிதி என்று ஒரு நிதி பராமரிக்கப்பட்டது. அது நாடு நிதி சேர்க்கப்படும், அது பொது காரியங்களுக்கு அந்த நிதி பயன்படுத்தப்படும். அதற்கு தணிக்கை உண்டு. தகவல் உரிமை சட்டத்தில் எவ்வளவு நிதி என்னங்கிற விவரங்களையும் கேட்டறிந்து கொள்ள முடியும். ஆனால் மோடி வந்த பிறகு அந்த பிரதமர் நிவாரண திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு அதற்கு மாறாக பிஎம் கோர்ஸ் என்கிற கேப்ஸ் என்கிற நிதியை தொடங்கினார். இது தகவல் உரிமை சட்டத்தில்
எவ்வளவு நிதி வந்திருக்குது, எவ்வளவு இருக்குது, யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்க, என்ன செலவு பண்ணீங்க, எந்த விவரங்களையும் கேட்க முடியாது, எந்த தகவலையும் தர முடியாது என்று அறிவித்து விட்டார்கள். அப்படின்னா இதங்காட்டிலும் பெரிய ஊழல் என்னவாக இருக்க முடியும் என்பதும், ஆகவே இதுவும் ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கிறது. பல கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய வியாபாரிகள் தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்து பல ஆயிரம் கோடி நிதிகளை கடனாக பெறுகிறார்கள். அப்படி பெறப்படுகிற கடன் திரும்ப செலுத்துவதில்லை, வட்டியும் செலுத்துவதில்லை, வராக்கடனாக மாற்றப்பட்டு அவை அனைத்தும் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டே வருகிறது. இப்பொழுது வைர வியாபாரி நீரவ் மோடி பேங்க் ஆஃப் இந்தியாவில் துபாயில் இருக்கிற வங்கியில், பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வங்கி கிளையில் 83 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அவர் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று வங்கி கேட்ட பொழுது திருப்பி செலுத்தவில்லை, வட்டியும் செலுத்தல, அசலையும் செலுத்தலை. இப்பொழுது லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று அந்த உடனடியாக நீங்கள் 66 கோடி ரூபாயை திருப்பி செலுத்த வேண்டும், உடனடியாக பேங்க் கட்ட வேண்டும் என்று லண்டன் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்குது. அவர் கட்ட போகிறாரா கட்டலையாங்கிறது இல்லை. மோடியுடைய நண்பர்கள் யாருன்னா, அவர் சொல்கிறார், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் எனது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். குடும்பத்தை பற்றி எல்லாம் பேசுவதற்கு நரேந்திர மோடிக்கு தகுதி உண்டா இல்லையா என்பது எல்லோருக்கும் தெரியும். சொந்த மனைவியோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்த தெரியாத, வாழ்க்கை நடத்த முடியாத மனிதர் தான் குடும்பத்தங்களை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு யார் நண்பர்கள்? யாரு? இந்திய மக்கள் அல்ல, இந்திய விவசாயிகள் அல்ல, இந்திய தொழிலாளர்கள் அல்ல, இந்திய ஏழை எளிய மக்கள் அல்ல, பொதுமக்கள் அல்ல. அதுக்கு யார் நண்பர்கள் அப்படின்னா, நீரவ் மோடி போன்றவர்கள், அம்பானி போன்றவர்கள், அதானி போன்றவர்கள், இவர்கள் தான் நண்பர்கள். அவருடைய வாழ்க்கை வளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியையும் செலவழித்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இங்கே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது, திருப்பூருக்கு வந்த பொழுது, மோடியின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் ஜவுளி தொழில் மிக சிறப்பாக இயங்குகிறது, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜவுளி தொழில் பலமாக இருக்கிறது, மிக சிறப்பாக இயங்குகிறது என்று பொதுக்கூட்டத்தில் பேசினது. தனியாக இல்லை, பொதுக்கூட்டத்தில் பேசியது. ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பது தெரியும். ஜவுளி தொழில் முற்றிலுமாக முடங்கி கிடக்கிறது. ஏராளமான ஜவுளி நிறுவனங்கள், ஆலைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. கைத்தறி உள்பட, நெசவுத்தொழில் உள்பட அனைத்தும் முடங்கி போய்விட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றிய அரசாங்கம் நடத்திய, இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது NTC, தேசிய பஞ்சாலை கழகம். இந்தியாவில் 23 மில்லு இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் 7 மில்லு இருக்குது. அதில் குறிப்பாக கோவையில் 5 மில் இருக்கு. NTC மில்லு 5 மில் இருக்குது. மற்ற 2 மில்லு, காளையார் கோயிலில் ஒரு மில்லும் கமுதக்குடியில் ஒரு மில்லும், மொத்தம் தமிழ்நாட்டில் 7 மில்லு. 2020 மூடப்பட்ட மில்லுகள் அனைத்தும் மூடிய நிலையிலேயே இருக்கிறது. பஞ்சாலை தொழில் மிக சிறப்பாக இருக்கிறது. எங்கள் ஆட்சியில் தான் ரொம்ப வளமாக இருக்குன்னா, அரசு நடத்தின NTCயை 2020 முதல் இன்று வரையில் திறக்கப்படவில்லை. ஆலைகள்லாம் மூடி கிடக்கக்கூடிய மோசமான நிலைமை. அதே போல் ஒன்றிய அரசாங்கம் நடத்திய அரசு அச்சகம் இங்கே கோவையில் தான் இருக்குது, பெரியநாயக்கம்பாளையத்தில் இருக்குது. 36 ஏக்கர் நிலத்தில் காம்பவுண்டு செவரு பார்த்த நேர்த்தி, நீண்ட காம்பவுண்டு செவரு இருக்குது. 36 ஏக்கர் நிலத்தோட மிகவும் லாபகரமாக இயங்கிய நிறுவனம் அந்த நிறுவனம், அரசு அச்சகம். தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற தென் மாநிலங்களுக்கு அரசுக்கு தேவையானது அனைத்தையும் அச்சிட்டு கொடுத்த நிறுவனம் செயல்பட்டு வந்தது. அது கடைசியாக அது மூடுற பொழுது 80 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் பெற்றிருந்தது. மாநில அரசாங்கத்திடமிருந்து 80 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்கள் பெற்றிருந்தது. அதையும் மூடியாச்சு. மூடி இன்று வரையில் அதுவும் திறக்கப்படலை. எல்லாம் மூடிய நிலையிலேயே கிடக்கிறது, அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று நம்முடைய பிரதமர் பேசுகிறார். பிரதமர் ரொம்ப உயர்ந்த பொறுப்பு, அந்த பதவி சாதாரண பொறுப்புள்ள மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேச வேண்டும். நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பகமான தலைவராக அவர் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணமாக ரெண்டு விஷயம் சொல்கிறேன். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. அதை தொடக்கி வைத்தவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு 1000 கோடி ரூபாய் திட்டம் என்று சொன்னால்
500 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும், 500 கோடி ரூபாயை மாநில அரசாங்கம் ஏற்று செயல்படுத்த வேண்டும். இதுவரையில் ஒரு ரூபாயை கூட ஒன்றிய அரசாங்கம் வழங்கவில்லை. மாநில அரசு தான் அந்த செலவினங்களை அனைத்தையும் ஏற்று செயல்படுத்தி வருகிறது. ஆனால் மோடி சென்னையில் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று அப்பட்டமாக ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசுகிறார். அதே மாதிரி இயற்கை சீற்றத்தால் சென்னை உள்பட அங்கே சென்னை தலைநகர 4 மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள், 9 மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. மக்களுடைய வாழ்க்கை நிலைகுலைந்து போனது. மிக மோசமாக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை இருந்தார். குறிப்பாக சென்னைக்கு வருகை ஹெலிகாப்டரில் பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்வையிட்டார். முதலமைச்சரையும் சந்தித்தார். அதே மாதிரி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தென் மாவட்டங்களுக்கு வருகை இருந்தார். பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு சென்றார். மாநில அரசு கேட்டுக்கொண்ட அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய உயர்மட்ட குழு வெள்ளச்சேதங்களை, புயல் சேதங்களை எல்லாம் பார்வையிட வந்தது. 9 மாவட்டங்களிலும் சுற்றி பார்த்தார்கள், பார்வையிட்டார்கள். முதலமைச்சரையும் சந்தித்து விட்டு பேசி சென்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பிரதமர் கொடுத்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் அவர் எந்த நேரத்தில் இரவு 10:30 மணிக்கு கொடுத்தாரு. 10:30 மணிக்கு இரவு 10:30 மணி வரை காத்திருந்து முதலமைச்சர் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தார். போதாக்குறைக்கு தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் DR பாலு அவர்களுடைய தலைமையில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த தோழர் சுப்பராயன் உள்பட 8 பேர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு 37,000 கோடி ரூபாய் இந்த இயற்கை சீற்ற பாதிப்புக்கு நிவாரணம் வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தார்கள். கொடுத்தவுடன் உள்துறை அமைச்சர் சொன்னார், விரைவில் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இன்று வரையில் ஒத்த பைசா கூட, ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசாங்கம் வழங்கவில்லை. இயற்கை பேரிடர் நிதி என தனியாக ஒரு நிதி பராமரிக்கப்படுகிறது. அந்த குழுவிற்கு மாண்புமிகு பிரதமர் தான் தலைவராகவும் இருக்கிறார். ஆனால் ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. எந்த உதவியும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, அவர்கள் நிற்கதியாக நிற்கிற பொழுது, வாழ்க்கையை இழந்து நிற்கிற நிலையில் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாத பிரதமர் ஓட்டு கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? தமிழ்நாட்டுக்கு 2 முறை வந்தார், மறுபடியும் வரப்போறாராம். எத்தனை முறை வேண்டுமானாலும் வரட்டும். வருவதற்கு தார்மீக ரீதியான எந்த ரைட்டும் அவருக்கு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வாக்கு கேட்பதற்கான தகுதி பிரதமருக்கு கிடையாது, தமிழ்நாட்டு மக்களிடத்துல கிடையாது. அவர் எந்த மாநிலத்திற்கு உதவி செய்தாரோ அந்த மாநிலத்தில் போய் ஒரு உதவி வாக்குகளை கேட்பது தான் சரியாக இருக்குமே தவிர, தமிழ்நாட்டு மக்களை நிராகரிப்பார், தமிழ்நாட்டு மக்களை அவதிக்கு உள்ளாக்குவார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும் அப்படின்னு கேட்டால் அது என்ன நியாயம் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள், ஒரு மீனவருக்கு ஓராண்டு தண்டனை, 2 படகோட்டிகளுக்கு 6 மாதம் தண்டனை கொடுக்கப்பட்டு இலங்கை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். 2014 என்ன சொன்னாரு? பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மீனவருடைய நலன் பாதுகாக்கப்படும், அவருடைய உயிர் உடைமைகள் பாதுகாக்கப்படும், இந்த அரசு பாதுகாப்பு அளிக்கும் என்று சொன்னார். ஆனால் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவது மட்டுமல்ல, சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஏறத்தாழ 143 தமிழ்நாட்டு படகுகள் இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு தேசோடைமை ஆக்கப்பட்டு விட்டது, அந்த நாட்டுக்கு சொந்தம் என அறிவிக்கப்பட்டு விட்டது. இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அதில் கவனம் செலுத்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வராத பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் வாக்கு கேட்பதற்கும் உரிமை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளாவிலையா? கேரளாவில் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். இந்திய குடிமகன், வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற ஒரு நபர் இந்தியாவில் எங்கே வேணுமானாலும் போட்டி போடலாம். அந்த அடிப்படையில் ராகுல் அங்கே போட்டி போடுறாரு. எங்களது கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 4 இடம், அதில் வயநாடும் உண்டு. நாங்கள் அங்கே போட்டியிடுகிறோம். எங்கள் வேட்பாளரும் ஏற்கனவே அறிவிச்சாச்சு. இந்திய மாதிரி தேசிய சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர், தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினர் ஆணிராஜா அங்கே போட்டியிடுகிறார். களத்தில் சந்திப்போம். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கேரளத்தில் 2 அணி. கேரளத்தில் பிஜேபிக்கு வேலை கிடையாது. ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்க முடியாது அந்த கட்சியால். கேரளத்தில் 20 சீட் இருக்கு. இந்த 20 இடங்கள்ல பிஜேபி போட்டி போடுது. ஒரு தொகுதியில் கூட காப்பு தொகையை திரும்ப பெற முடியாது. காப்பு தொகை சர்க்காருக்கு போய் சேர்ந்துடும். அங்கே நாங்கள் போட்டியிடுவது காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி, எங்கள் தலைமையில் ஒரு அணி, 2 அணி. இந்த 2 அணி தொடர்ந்து இருக்கக்கூடிய அணி. இந்த 2 அணியும் போட்டி போடும். இந்த 2 அணியில் எந்த அணி வெற்றி பெற்றாலும்
இந்தியா கூட்டணிக்கு தான். அந்த 20 அப்படியே முழு சொலையும் இந்தியா கூட்டணிக்கு தான். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது. அங்கே காங்கிரஸ் ஒரு அணி, இடதுசாரிகள் ஒரு அணி, இதில் விட்டு கொடுக்குறதுங்க வேலை இல்லை. தமிழ்நாட்டில் அதிமுக விட்டு கொடுக்க முடியுமா? அது மாதிரி தான் அங்கே. இதனால் இந்தியா கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்த 20 தொகுதிகளும் இந்தியா கூட்டணியில் யார் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணி தான், இடதுசாரிகள் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணி தான். அதனால் எந்த வகையிலையும் இந்தியா கூட்டணி பாதிக்காது. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு கட்சியை போய் நாங்கள் பரிசீலனை பண்ணுங்கிற அவசியம் சொல்ல வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை. அவர் விருப்பம் அவர் போட்டு போடுறாரு. வேஸ்ட் ஆகாதுங்க, வேஸ்ட் ஆகாது, ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. அது பிரிகிறதுனால அங்கே 2 பேரும் போட்டி போடுறதுனால அதனால பிஜேபி பயன் கிடைக்காது. ராகுல் காந்தி ஜெயிப்பாரு அல்லது ஆனி ராஜா ஜெயிப்பாங்க. இருவரில் ஒருவர் தான் ஜெயிப்பாங்க. அந்த இருவரில் எந்த ஒருவர் ஜெயித்தாலும் ஒரு இந்தியா கூட்டணி தான். நீங்கள் இப்படி கவலைப்படுவது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.